வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சா எக்ஸ், அதாவது சா 10 படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா லயன்ஸ் கேட் பிளே ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. சா ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து வந்த 10வது பார்ட் இது அப்படின்னே சொல்லலாம். இந்த பார்ட் ஆக்சுவலாக சா பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் இடையில நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துலையுமே டோபின் பெல் தான் வந்து லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டோபின் பெல்லுக்கு பிரெயின் கேன்சர் இருக்கும் அப்படின்ற மாதிரி டிடெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இன்ஃபேக்ட் தன்னோட நாட்களை எண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த டைம்ல வந்து ஒரு தெரபி செஷன் அட்டெண்ட் பண்ணிருப்பாரு முன்னாடி. அந்த செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு நபர் ஸ்டேஜ் 4 கேன்சர்ல இருப்பாரு. அவர் கம்ப்ளீட்டா கியூர் ஆகி ஒரு முன்னாடி சில நாட்களுக்கு அப்புறம் வந்து நிக்கிறாரு. இவருக்கு ஒரு விதமான ஹோப் கிரியேட் ஆகுது, நம்மளும் இந்த மாதிரி கியூர் ஆயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அவர்கிட்ட எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்கும் போது அவர் ஒரு கான்டாக்ட் டீடைல் கொடுக்குறாரு. மெக்சிகோல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல, அதுவும் வந்து அன்அஃபிஷியலா இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அதுக்கு இவர் மெக்சிகோ டிராவல் பண்ணி போறாரு. பெரிய லெவல்ல காசு செலவு பண்றாரு. பட் அந்த செட்டப் மொத்தமே ஒரு ஸ்கேம் அப்படின்றத இவர் உணர்றாரு. அந்த மெடிக்கல் மாஃபியா கும்பலை சார்ந்த ஒருத்தரையும் எப்படி விதவிதமா பழி வாங்குறாரு அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் வழக்கமான அந்த சா படங்களோட அந்த உக்ரம் இந்த படத்துல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் பழி வாங்குற விதங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து பயங்கர கொடூரமா காட்டியிருப்பாங்க. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 கேம்ஸை சொல்லுவேன். ஒன்று, அந்த கண்ணில் வேக்யூம் வைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவம் இருக்கும். அதான் ஸ்டார்டிங்கில் சொல்லக்கூடிய ஒரு கேமு. அந்த கேமே கொடூரமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரெயின் சர்ஜரி கேம் ஒன்று இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று வந்து போன் மேரோவை வச்சு ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு கேம் இருக்கும். இது எல்லாமே வந்து டெரிஃபிக்காக இருந்துச்சு. உண்மையிலே பயங்கர கோரி. அதே மாதிரி இந்த படத்தில் எமோஷனல் பார்ட் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. வழக்கமாக நம்ம ஜான் கிராமரை ஒரு விதமான வெறுப்புணர்வோட தான் பார்ப்போம். காரணம் அவர் பண்ணக்கூடிய கொலைகள். பட் இந்த ஒரு படத்தில் அவரை ஒரு மாதிரி சிம்பத்தியோட பார்க்குற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் அவருக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான். அதாவது சாக போகிற ஒருத்தனுக்கு ஒரு ரே ஆஃப் ஹோப்பை கொடுத்துட்டு அது மொத்தமும் ஸ்கேமு அப்படின்னும் போது அவனுக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படின்றத ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. அதுக்கு தான் அவர் பழி வாங்குறாரு அப்படின்னும் போது அவர் பக்கம் கம்ப்ளீட் நியாயம் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் கொடுக்கும். ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷனுமே ரொம்ப கிறிஸ்பாக 2 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய காட்சிகளை எடுத்த விதம் அப்படின்றதுமே வந்து ரொம்ப மெனக்கட்டு எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நல்ல யோசிச்சு அந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிளைமேக்ஸ்லையுமே வழக்கமான அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரொம்ப நீட்டாக முடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பேஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குறிப்பாக இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி இந்த கம்ப்ளீட் ஸ்டோரியே ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவர் போகிறாருங்கும் போதே என்ன நடக்க போகுது, எப்படிலாம் ஏமாற போறாரு அண்ட் எப்படி பழி வாங்க போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்ல தான் நகரும். ஸோ அதுல பெரிய லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது வைக்கல. ஆல்சோ இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். கண்டிப்பா பயங்கர கோரியான சீன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்க ஆல்ரெடி சா சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க. புதுசாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்டர்பிங்கா இருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.